என்னுடைய ஒரிஜினல் வெயிட் வந்துட்டு ஒரு 64 தான் ஒரிஜினல் வெயிட். பேலன்ஸ் வெயிட் எல்லாமே வந்து நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி, அதெல்லாம் யூரினா போகாம என் உடம்புக்குள்ள ரத்தத்துல மிக்ஸ் ஆகுற தண்ணியோட வெயிட் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 7 கிலோ. அதாவது 71 வரைக்கும் 70, 71 இதுதான் எனக்கு இப்போ ரீசென்ட்டா வர்றது. 64ல இருந்து 71 பாருங்க. கிட்டத்தட்ட 7 கிலோ, 6 கிலோ டிஃபரெண்ட். இது எல்லாமே வந்து யூரின் யூரின் எனக்கு டயாலிசிஸ் பேஷண்ட், அதாவது கிட்னி பேஷண்ட்லாம் யூரின் சரியா போகாது. நம்ம போகாம இருக்கிறதுனால அதெல்லாம் பிளட்ல மிக்ஸ் ஆகும். அப்போ எனக்கு எப்பவுமே இவ்வளோ வெயிட் கூடும். லாஸ்ட் 2, 3 நாளா சரியா சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டதுனால வெயிட் எனக்கு அதிகமா வரல. 69 கிலோ தான் வந்துச்சு. அப்போ மொத்தமா ஓவரால் வெயிட்டே வந்து இந்த உலகத்துல அப்பா, அம்மா இல்லாம ஒருத்தங்க தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த தனியா வாழ்றவங்க வேலைக்கு போகாம இருந்தா அது இன்னும் கஷ்டம். வேலைக்கு போகாத சிச்சுவேஷன்ல அவங்க 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, அவங்களால இப்ப நான் இந்த கைய வச்சுட்டு இந்த கேன் இருக்குல்ல, இந்த கையில என்னால இந்த கேன கூட தூக்க முடியாது. தூக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நிலைமையில எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ஈஸியா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க மத்தவங்க கஷ்டம் தெரியாம. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. நைட்லன்னு கிடையாது. பகல்ல கூட சரி, நான் செம்மையா பயப்படுவேன். ஆக்சுவலா ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரே மாரி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதமா இருக்கட்டும். எனக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. நான் அப்பா பார்த்தது கூட கிடையாது. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன வளர்த்தாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு எங்க அப்பாவ நான் ஃபோட்டோல கூட பார்த்தது கிடையாது. கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்து ஒரு 20, 21 வயசுலயே வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாம போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லாம தனியாயிட்டாங்க. 21 இப்பலாம் 21 வயசுல வந்து வீட்ல ஹஸ்பண்ட் இல்லாம இந்த அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. இல்ல 30 வயசு ஆனாலும் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மாவுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும்ல. அவங்க எனக்காக தான் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வளர்த்தரணும்னு சொல்லிட்டு கல்யாணம் கூட பண்ணிக்காம தான் வளர்த்தாங்க. அப்போ எனக்கு அம்மா கூட ரொம்ப அட்டாச்மென்ட் ரொம்ப அதிகம். அம்மா தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த டிப்ரஷன்ல தான் எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. ஹைப்பர் டென்ஷன் கிட்டத்தட்ட 6, 7 மாசமா நான் சரியா சாப்பிடவே இல்ல, தூங்கவே இல்ல. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். அந்த டைம்ல வந்தது தான் எனக்கு எல்லாமே. கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், இந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அப்ப வந்தது தான். நான் நல்லா தூங்கிட்டே இருப்பேன். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். 2 நாளா வீடியோ போட முடியல. ரொம்ப ஃபீவர். சுத்தமா பேசவே முடியல. வாய்ஸே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நேத்து நைட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். செம்ம ஃபீவர், பாடி ஷிவரிங். நேத்து வேற டயாலிசிஸ் வச்சுட்டாங்க. என்னால சுத்தமா முடியவே இல்ல. நான் கால் பண்ணிட்டு டயாலிசிஸ் நாளைக்கு அதாவது இன்னைக்கு மாத்த சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இங்க கேரளால ஓணம்ன்றதுனால டயாலிசிஸ் சென்டர் லீவு. இல்ல ஒண்ணு நேத்து செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அப்படி இல்லனாக்கா வியாழக்கிழமை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி நான் போன வெள்ளிக்கிழமை பண்ணது. அப்போ சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கிட்டத்தட்ட 4 நாள் கேப் வந்துச்சு டயாலிசிஸ்க்கு. அப்போ இன்னைக்கு நேத்து பண்ணாம இருந்தாங்க. இன்னும் 2 நாள் கேப் வந்துச்சுனாக்கா கிட்டத்தட்ட 6 நாள் ஆகும். அவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ணாம இருந்தாக்கா எனக்கு மூச்சு திணறல் வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேத்து நான் போனேன். நேத்து டயாலிசிஸ் பண்ண போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஃபீவர் சுத்தமா முடியவே இல்ல. ஃபுல்லா இருமல். இருமல் வந்து வந்து செஸ்ட்லாம் பயங்கர பெயினு. சுத்தமா பேசக்கூட முடியவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டு தான் போய் படுத்தேன். எனக்கு சுத்தமா முடியல. ஃபீவர் தயவு செஞ்சு ஏசி மட்டும் போடாதீங்க. சப்போஸ் போட்டீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் போட்டுட்டு இடைக்கு அப்பப்போ ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம கடைக்குள்ள சொல்லும்போது மட்டும் ஏசி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 2 நான் எப்பவுமே நான் டயாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு ஏசி செட் ஆகாது. நான் பெட்ஷீட் ஃபுல்லா மூடிட்டு தான் படுப்பேன். அப்போ சுத்தமா முடியாம இருக்கும்போது நான் கூப்பிட்டு சொன்னேன். அவங்க ஏசி அப்ப ஆஃப் பண்ணியிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ஆ திரும்பவும் படுத்துட்டு தூங்கிட்டேன். எழுந்துச்சு பார்க்குறேன் பயங்கர சில்னஸ்ஸு. செம்ம கோல்டு சுத்தமா முடியாம போச்சு. அப்புறமா அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். அப்ப அவங்க உள்ள இருந்து டேப்லெட் குடுத்தாங்க. டோலோ தான் குடுத்தாங்க. ஒரு டோலோ டேப்லெட் போட்டேன். போட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து ஃபீவரும் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. பாடி ஷிவரிங்கும் குறைஞ்சிருச்சு. அந்த பாடி ஷிவரிங்னா சும்மா கிடையாது. அப்படியே ஒரு மாரி இப்படி தூக்கி போட்டு எனக்கு ரொம்ப நான் பயந்துட்டேன் என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாத்திரை போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி ஓகே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நானு பரவால்ல டேப்லெட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். தயவு செஞ்சு ஏசி மட்டும் ஆன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நானு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திச்சு பார்க்குறேன். ஏசி ஃபுல் செம்ம சில்னஸ். என்னால நான் மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ, அதை விட மோசமாயிருச்சு அந்த கொஞ்ச நேரத்துல. எனக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏசி நார்மலா ஒத்துக்காது. இதுல இந்த மாரி இருக்கும்போது சுத்தமா முடியல. கூப்பிட்டதுக்கப்புறமா அவங்க சத்தம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அவங்க ஆஃப் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சுத்தமா முடியவே இல்ல. 2 1/2 மணி நேரத்துல டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டயாலிசிஸ் வந்து 4 மணி நேரம் பண்ணுவாங்க. எனக்கு பாடி சப்போர்ட் பண்ணல. பயங்கர ஃபீவர் வேற ஒரு மாரி பாடி தூக்கி தூக்கி போட்டு இருந்துச்சு ஷிவரிங்ல. அதனால 2 1/2 மணி நேரத்துல ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு, சரி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது அந்த சிஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க. "இல்லடா உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு.
இப்படி வீட்டுக்கு போகாத, உனக்கு வேற யாருமே இல்ல. வீட்ல இருக்கும்போது ஏதாச்சும் முடியாம ஆச்சுன்னா கஷ்டம், ஏதாச்சும் ஆச்சுன்னா கஷ்டம்டா. போயிட்டு டாக்டர போய் பாருன்னு சொன்னாங்க. உனக்கு டயாலிசிஸ் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவங்க திடீர்னு கூப்பிட்டு டாக்டர பாருன்னாங்க. நம்ம போயிட்டு டாக்டர பார்த்து, அவங்களுக்கு செப்பரேட்டா ஃபீஸு, அவங்க குடுக்குற டேப்லெட் தனியா வாங்கணும். சரி ஓகே. நாங்க சொல்லும்போது சும்மா தலைய மட்டும் ஆட்டிட்டு, சரி நான் போம்போது பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம். முடியாம ஆகும்போதெல்லாம் சும்மா சரின்னு தலையாட்டிட்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து உடம்பு சரியா இருக்காது. அவங்க கிட்ட கேட்டாக்கா அவங்க கேட்பாங்க அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்ல பரவாயில்லன்னு சொல்லிருவேன். நான் சரியா இருக்காது. அப்போ ஃபோன்ல தெரியவா போகுதுன்னு நான் சொல்லிருவேன். நேத்து என்னாச்சுன்னா டயாலிசிஸ் முடிச்சுட்டு கீழ பில் பே பண்ண வந்தேன். அங்க வந்து பயங்கர ரொம்ப கிரவுடா இருந்துச்சு. பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பில் பே பண்ண போனாங்க. பயங்கர கிரவுடா இருந்தாங்க. எனக்கு அங்க நிக்க முடியல டயாலிசிஸ் பண்ணிட்டு. ஒரு மாரி பயங்கர ஷிவரிங் வேற, தல சுத்தல் வேற. சரின்னு சொல்லி கேண்டீன்ல போய் சாயா குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2 நாளா சுத்தமா எதுவுமே சாப்பிடல. எனக்கு வெயிட் வந்து எப்பவுமே வந்து 71 கிலோ வரும். என்னுடைய ஒரிஜினல் வெயிட் வந்துட்டு ஒரு 64 தான் ஒரிஜினல் வெயிட். பேலன்ஸ் வெயிட் எல்லாமே வந்து நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி, அதெல்லாம் யூரினா போகாம என் உடம்புக்குள்ள ரத்தத்துல மிக்ஸ் ஆகுற தண்ணியோட வெயிட் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 7 கிலோ. அதாவது 71 வரைக்கும் 70, 71 இதுதான் எனக்கு இப்போ ரீசென்ட்டா வர்றது. 64ல இருந்து 71 பாருங்க. கிட்டத்தட்ட 7 கிலோ, 6 கிலோ டிஃபரண்ட். இது எல்லாமே வந்து யூரின் யூரின் எனக்கு டயாலிசிஸ் பேஷண்ட், அதாவது கிட்னி பேஷண்ட்லாம் யூரின் சரியா போகாது. நம்ம போகாம இருக்கிறதுனால அதெல்லாம் பிளட்ல மிக்ஸ் ஆகும். அப்போ எனக்கு எப்பவுமே இவ்வளோ வெயிட் கூடும். லாஸ்ட் 2, 3 நாளா சரியா சாப்பிடவே இல்ல. சாப்பிடாதனால வெயிட் எனக்கு அதிகமா வரல. 69 கிலோ தான் வந்துச்சு. அப்போ மொத்தமா ஓவரால் வெயிட்டே வந்து 4 கிலோ தான் இன்கிரீஸ் ஆச்சு. டயாலிசிஸ் பண்ணும்போது எப்பவுமே 6 கிலோ இருக்கும். அது ஒரு நல்லது. ஆனா சாப்பிடாம இருக்கிறதுனால சுத்தமா பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. பயங்கர டயர்டு. டயாலிசிஸ் வேற பண்ணிட்டு வந்தேனா, என்னால அங்க நிக்க முடியலன்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிருந்தேன். கரெக்ட்டா கரெக்ட்டா கேன்டீன் போனா அங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. டயாலிசிஸ் ஸ்டாஃப் எல்லாமே ஐயோன்னு ஆயிடுச்சு. பார்த்துட்டாங்க. சரின்னு சொல்லி அங்க சாயா குடிச்சிட்டு, அ வெளிய வரும்போது அவங்க பார்த்து கூப்ட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு போய் டாக்டர போய் பார்த்துட்டு, எனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் கரெக்ட்டா மாட்டிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம பில் பே பண்ணிட்டு டாக்டர போய் பார்த்தேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க. அங்க ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு, செக் பண்ணி பார்த்துட்டு, "உங்க கோல்டுலாம் பரவால்ல. நல்லா கம்மியா இருக்குன்னு" சொல்லி சொன்னாங்க. "ஃபீவரும் பிரச்சனை இல்ல. டேப்லெட் மட்டும் எழுதி குடுக்குறேன். அத மட்டும் போடுங்கன்னு" சொல்லி சொன்னாங்க. அப்ப ஏஜ் எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்றீங்க? அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு மெடிசின் எழுதி குடுத்தாங்க. அப்ப மெடிசின் என்னால வாங்க முடியல. டயாலிசிஸ் பண்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மெடிசின் தனியா வாங்குறதுக்குலாம் முடியாது. அப்ப நான் அப்படியே வந்துட்டேன். நான் வந்துட்டு கால் மட்டும் பண்ணி சொன்னேன். போய் டாக்டர பார்த்தேன். டாக்டர் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சொன்னாங்கன்னு. சரி ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. நைட் வந்து படுத்து சுத்தமா முடியவே இல்ல. நைட்லாம் தூங்கவே இல்ல. ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. நைட்லன்னு கிடையாது. பகல்ல கூட சரி, நான் செம்மையா பயப்படுவேன். ஆக்சுவலா ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாருமே ஒரே மாரி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதமா இருக்கட்டும், எனக்கு அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. நான் அப்பாவ பார்த்தது கூட கிடையாது. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன வளர்த்தாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு எங்க அப்பாவ நான் ஃபோட்டோல கூட பார்த்தது கிடையாது. கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்து ஒரு 20, 21 வயசுலயே வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாம போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லாம தனியாயிட்டாங்க. 21 இப்பலாம் 21 வயசுல வந்து வீட்ல ஹஸ்பண்ட் இல்லாம அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. இல்ல 30 வயசு ஆனாலும் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மாவுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும்ல. அவங்க எனக்காக தான் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வளர்த்துடணும்னு சொல்லிட்டு கல்யாணம் கூட பண்ணிக்காம தான் வளர்த்தாங்க. அப்போ எனக்கு அம்மா கூட ரொம்ப அட்டாச்மென்ட் ரொம்ப அதிகம். அம்மா தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த டிப்ரஷன்ல தான் எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. ஹைப்பர் டென்ஷன் கிட்டத்தட்ட 6, 7 மாசமா நான் சரியா சாப்பிடவே இல்ல, தூங்கவே இல்ல. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். அந்த டைம்ல வந்தது தான் எனக்கு எல்லாமே. கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், இந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அப்ப வந்தது தான். நான் நல்லா தூங்கிட்டே இருப்பேன். திடீர்னு பயம் வரும். செம்மையா பயம் வரும். கத்துவேன். இப்ப என் ஃப்ரெண்டு கூட வந்து ஓடி வருவாங்க. வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பயம் வந்துச்சுனாக்கா, அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பயம் கொஞ்ச நேரம் மாறணும். அது வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருப்பேன். தூங்க மாட்டேன். லைட் ஆஃப் பண்ண மாட்டேன். லைட் போட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா மாறுனதுக்கு அப்புறமா திரும்ப படுத்து தூங்குவேன். திரும்ப ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப அந்த பயம் வரும். அந்த பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அ எதுவுமே புரியாது. நம்ம ரூம்ல இருப்போம். உங்களுக்கு அந்த பயம் வந்து எதுன்னு சொல்ல தெரியாது. இப்ப பயம்னா, இப்ப உங்களால பயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க சில பேருக்கு வந்து
இப்ப சில பேருக்கு வந்து பேய் பார்த்தா பயம். பேயின்னு ஒண்ணு நான் பேயின்னு நம்ப மாட்டேன். சொல்ற எக்ஸாம்பிள்க்கு சில பேருக்கு வந்துட்டு பேய் பயம் வரும். அந்த மாரிலாம் இருக்குல்ல. அப்ப இந்த மாரி வந்து உங்களுக்கு இதுதான் பயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு பயம் இருக்கும். அந்த ஃபீல் மட்டும் தான் தெரியும். அது என்ன பயம்ன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாரி ஒரு பயம் வரும். வந்துச்சுனாக்கா எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சு அவ்வளோதான். திரும்ப தூங்கவே பயமா இருக்கும். அப்ப நேத்து நைட்டு 2, 3 தடவ பயந்துட்டு பயங்கரமா கத்திட்டேன். நைட்ல தூங்கவே இல்ல. லைட்டு போட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். அது கூட ஃபீவர், இருமல் வேற சுத்தமா முடியவே இல்ல. அதுக்கப்புறமா காலையில எழுந்துக்கவே முடியல. காலையில எழுந்துக்கவே இல்ல. எழுந்துக்கிறதுக்கு 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. காலைல சாப்பிடல, மாத்திரை போடல. என்னால சுத்தமா சாப்பிடவே இல்லையா. பாடி பயங்கர வீக் ஆயிடுச்சு. சுத்தமா முடியல. அதேபோல எனக்கு பயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிங் பெல் சவுண்ட் கேட்டா பயங்கர பயம் இருக்கும். இந்த மாரி சில இதெல்லாம் வந்து சொல்றதுனால தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு எனக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நீங்க இந்த மாரி ஃபேஸ பாவமா வச்சுக்காதீங்க. பாவமா வச்சுக்கா நெறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் அப்படிதான். நான் யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டேன். நான்லாம் YouTubeல வந்து பேசுவேன்னு நெனச்சு கூட பார்த்ததே கிடையாது. நான் வந்து பேசுறதுக்கு காரணம், எனக்கு எனக்கு தெரியும் டயாலிசிஸ் பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. என்ன மாரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாரி வீடியோ பேசி போட்டுட்டுருக்கேன். இந்த மாரி வந்து எனக்கு ஹெல்ப் கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு மாரி ஃபேஸ் டல்லா வச்சுட்டுருக்கிறேன், இல்ல அழறேன். ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நெனச்சா சத்தியமா நான் பண்றதே கிடையாது. எனக்கு அந்த மாரிலாம் பண்ணது பழக்கம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு, நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டு இருக்கணும்னு தான் நெனைப்பேன். நான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண நெனைப்பேனே தவிர, மத்தவங்க ஹெல்ப் எல்லாம் பண்ண நெனச்சதே கிடையாது இதுவரைக்கும். அத செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கப்புறம் YouTubeல வீடியோ போடக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி யாராச்சும் பேசினா பேசிட்டு போட்டும். நம்ம போடுற வீடியோ 4 பேருக்கு யூஸ் ஆகலன்னு சொல்லி தான் வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து குட்டி பசங்களுடைய ஸ்டோரி சேனல். அது எனக்கு நல்ல ரீச் குடுத்தது. ஆக்சுவலா அது பெருசா கஷ்டப்பட அவசியமே கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் உட்காந்தேன்னா, அத எடிட் பண்ணி போட்டுட்டு, ஈஸியா என்னால பண்ணிட்டு போ முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. என்னால ஒரு 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 வீடியோ போட்டாக்க 4,00,000, 3,00,000, 20,000, 50,000 குறைஞ்சபட்சமாவே 20,000, 10,000 வியூஸ்லாம் போகும். ஸ்டோரி போட்டாக்கா. இப்ப நான் அத போட்டுட்டு போமாட்டேனா, இப்ப நான் உட்காந்து சுத்தமா முடியல. பேசக்கூட முடியல. முடியாம பேசி வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகும்? 30 வீடியோ போகும். ஒரு 30 வியூஸ் போகும். ஒரு வீடியோ 100 வியூஸ் போகும். ஒரு வீடியோ 1000, 2000 அப்படிதான் வியூஸ் போகுது. இப்ப ஷார்ட்ஸ்லாம் போட்டோம்னாக்கா 1000 வியூஸ் தான் போகுது. 1000 வியூஸ்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாது. அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு காசு முக்கியம் கிடையாது. எனக்கு எனக்கு நான் இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட். ரொம்ப டயாலிசிஸ் லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் வச்சேன். மத்தபடி எதுவும் கிடையாது. ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். யாருமே இல்ல. நான் மட்டும் தான். ஆ ஈஸியா பேசுறவங்க பேசிட்டு போயிருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அப்பா, அம்மா இல்லாம ஒருத்தங்க தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த தனியா வாழ்றவங்க வேலைக்கு போகாம இருந்தா அது இன்னும் கஷ்டம். வேலைக்கு போகாத சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, அவங்களால இப்ப நான் இந்த கைய வச்சுட்டு இந்த கேன் இருக்குல்ல, இந்த கையில என்னால இந்த கேன கூட தூக்க முடியாது. தூக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நிலைமையில எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ஈஸியா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க மத்தவங்க கஷ்டம் தெரியாம. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்பயுமே வந்து அடுத்தவங்க கஷ்டத்துல வந்து கஷ்டத்த ஷேர் பண்ணிக்கலாம் பரவால்ல. அடுத்தவங்க கஷ்டப்படுற மாரி பண்ணாதீங்க. இல்ல அவங்க அப்படி பேசிட்டாலும் அதுக்கப்புறமா அவங்க ஓகே சாரி கேட்டாங்க. அப்புறமா ஓகே சொல்லி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் பார்த்துட்டு பேஷண்ட்ன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தேன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது, ஓகே அவங்க சொல்றது கரெக்ட்டா தோணுச்சு. நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க சொல்ற ஷேர் பண்ண நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். எனக்கு உங்கள மாரி ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஆனா எனக்கு உங்கள மாரி YouTubeல வந்து பேசுறதுலாம் எனக்கு செட் ஆகாது. நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணேன். ஓகே பிரச்சனை இல்ல. அவங்களும் வந்துட்டு தேங்க் யூன்னு சொல்லி ரிப்ளை குடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க 2, 3 வீடியோ போடும்போது அதுல நெறைய வந்து தப்பு தப்பா குடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி தப்பு தப்பா மீன்ஸ் டயாலிசிஸ் பேஷண்ட் எல்லாம் ஒரே மாரி இருப்பாங்கன்னாக்கா இல்ல. ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒரு மாதிரியா இருக்கும். சில பேர் வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு ரொம்ப முடியாம ஆவாங்க. சில பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு நார்மலா இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு டயட் இருக்கும் வேற. சில பேருக்கு வேற மாரி டயட் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. பட் அவங்க சொன்னது எல்லாமே நெறைய விஷயம் தப்பு தப்பா இருந்துச்சு. அப்போ இந்த மாரி தப்பா சொல்லும்போது, அத பார்த்து நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த கமெண்ட்க்கு போய் நான் ரிப்ளை குடுத்து கமெண்ட்ல போயிட்டு அவங்களுக்கு ரிப்ளை குடுத்தேன். இல்ல இந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாரி பண்ணா ப்ராப்ளம் வரும்ன்னு சொல்லிட்டு. அப்போ அவரு வந்து அந்த சேனல்ல பேசுறவரு வந்துட்டு ஒரு மாரி கமெண்ட்ல வந்துட்டு, "உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம்னு" சொல்லி ஒரு மாரி திட்டி விட்டாரு.
அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் அப்ப சாரி கேட்டுட்டு, "ஓகே சாரி பிரதர்." அதுக்கப்புறம் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டதுக்கப்புறமா நானு அ அவர் வீடியோ பார்க்குறது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நானு வீடியோ பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துச்சு, ஓகே நமக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படிலாம் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சத நம்மளே ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் அந்த சேனல். நான்லாம் வந்து சத்தியமா நெனச்சு கூட பார்க்கல. இந்த மாரி சேனல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு. நான்லாம் நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். நான் அவ்ளோ அமைதியான பையன். அதனால தான் நான் பேசும்போது கூட ரொம்ப அமைதியா பேசுவேன். அத பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாரி பாவமா பேசுற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் நேச்சுரலா அப்படிதான். நான் இப்போ கூட வீடியோ சுத்தமா பேசவே முடியல. எனக்கு இந்த கமெண்ட்ல இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் இதுக்கப்புறம் YouTubeல வீடியோ போடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கண்டிப்பா இன்னைக்கோ, நாளைக்கோ கொஞ்சம் கேப் விட்டேன்னா, அதுக்கப்புறமா YouTubeல வீடியோ போட மாட்டேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ரொம்ப கஷ்டமாகுது. நீங்க யாருமே இல்லாம தனியா வாழ்ந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். மத்தவங்க சொல்ல ஒரு ஒரு வார்த்தை எவ்வளோ குத்தும்ன்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து கமெண்ட் கீழ வந்துட்டு, "இல்ல அவங்க பேசுறத பேசிட்டு போங்க ப்ரோ. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ஆறுதலா பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க ஆறுதலா பேசும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இருந்தாலும் அது நமக்கு அது ஹர்ட் ஆனது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சரியாகறதுக்கு. ஆ ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சொல்லிட்டு போணும்னு தான் வந்துச்சு. ஆ ஆனா எனக்கும் ஹெல்ப் கிடைச்சா நல்லது தான். என்னோட டயாலிசிஸ்க்கு, என்னோட மெடிசினுக்கு. ஆக்சுவலா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். டாக்டர பார்த்துட்டு வந்தேன். அவருக்கு ஃபீஸ் மட்டும் தான் ரூ. 400 குடுக்க முடிஞ்சது. என்னால மருந்து வாங்க முடியல. நேத்து நைட் நானு மெடிசின் வாங்கி போட்டுட்டு படுத்திருந்தாக்கா, இப்ப கொஞ்சம் சரியா இருக்கும். அதனால வாங்கி போட முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம சிச்சுவேஷன் அந்த மாரி. டயாலிசிஸ் சென்டர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அ அது கம்பல்சரி கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு மனசார எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, என்னோட மெடிசினுக்கோ, இல்ல டயாலிசிஸ்க்கோ, என்னோட கிட்னி சர்ஜரிக்கோ, எதுக்காச்சும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா நீங்க பண்ணுங்க. இல்லன்னா பரவால்ல. எனக்காக ப்ரேயர் பண்ணா போதும். இது கம்பல்சரி கிடையாது. தயவு செஞ்சு கமெண்ட்ல யாருமே தப்பா சொல்லிறாதீங்க. ஆக்சுவலா நான் நடிக்க மாட்டேன். எனக்கு இந்த வீடியோக்காக வியூஸ்க்குலாம் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படிலாம் தான் எனக்கு இன்னொரு சேனல் நானு வச்சிருந்தேன். அத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பண்றது கிடையாது. ஏன்னா, எனக்கு அத ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் பண்ணாலே எனக்கு வந்து வியூஸ் வந்துரும். எல்லாமே வந்துரும். அது ஆல்மோஸ்ட் 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் முடியல. என்னால வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃபோன யூஸ் பண்ண முடியல. ஒரு மாரி தல சுத்தல் வந்துரும். அப்படி இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் வேணும்னா அத பண்ணியிருக்க மாட்டேனா? இது நான் பண்றதுக்கு காரணமே வந்துட்டு, அ நெறைய பேர் வந்துட்டு இப்போ லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அதனால ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. அதனால தான் வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சது. மத்தபடி வேற எது ரீசனுக்காகவும் கிடையாது. இது மாரி வீடியோ தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.